என்னடா தேவையில்லாம நோ என்ட்ரில வந்து என்ட்ரி கொடுக்குற? உனக்கே தெரியும்ல சூரஜ் அண்ணன் இருக்கிற இடத்துல அனுமான் கலியில குலாப் பான் மசாலா தவிர வேற எந்த பான் மசாலாவும் விற்க முடியாதுன்னு. ஏய், போய் உங்க அண்ணன் சூரஜ் கிட்ட சொல்லு. இதுக்கப்புறம் இந்த மொத்த ஏரியாவும் என்னோடதுதான், என்னோடது மட்டும்தான். நான் இங்க தான் ஏரியாவை பிரிச்சுக்கும். ஒருவேளை நாய் அதோடைய ஏரியாவை விட்டு சிங்கத்தோட குகைக்குள்ள வந்துடுச்சுன்னு வெய்ய, அதுக்கப்புறம் அது கொலைக்க கூடாது, இல்லைன்னா விளைவுகள் மோசமா இருக்கும். சத்தம் இல்லாம உன்னுடைய டெம்போவை எடுத்துட்டு இந்த ஏரியாவை விட்டு போயிடுன, இந்த சூரஜ் அவனுடைய எதிரிங்களுக்கு 2வது வாய்ப்பு கொடுக்கவே மாட்டான். முதல்ல நீ உயிரோட இங்க இருந்து போனாதானே 2வது வாய்ப்பை பத்தி எல்லாம் பேச முடியும். சூரஜ் அவனுடைய சாவியை எப்பவுமே அவன் கூட தான் வச்சிருப்பான். தில்லு இருந்தா வா, என் டெம்போ இங்க நகர்த்து பார்ப்போம். தாறுமாறு தக்காளி சார் காலை கேட்டீங்க தலைவரை. अंगद के संग लेने गए सिया, भोज कपी से यह बन उचारो, जीवत ना बची हो। சூப்பர்ண்ண, கலக்கிட்டீங்க போங்க. இவங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போற? ஐயோ தலைவா, பொண்ணு என்ன கொடுமைண்ணே இது. பிரம்மச்சாரியா இருக்கிறது பரவாயில்ல, அதுக்காக பொண்ணுங்க கூட சண்டை போட மாட்டேங்கிறதுலாம் ஓவர். நான் ஒரு பொண்ணு, நீயோ ஒரு பிரம்மச்சாரி. நான் இப்ப இந்த சாவி எடுக்கிறத நீ எப்படி தடுக்க போற?
ஐயா வணக்கம் ஐயா. சூரஜ், உன் குரல்லையே வெற்றியோட களிப்பு தெரியுதுப்பா. இதுக்கப்புறம் மனோகர் பான் மசாலா டெம்போ நம்ம ஏரியாக்குள்ள நுழையவே முடியாது. நீ இருக்கிற வரைக்கும் குலாபுக்கு என்னைக்குமே எந்த பிரச்சனையும் வராது. நிச்சயமா சார். லக்ஷ்மி நாராயணாய ஸ்வாஹா. ஓம் உமா மகேஸ்வராய ஸ்வாஹா. ஓம் இஷ்ட தேவதாபியோ நம ஸ்வாஹா. ஸ்வாகா. திரும்பவும் தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்க. எப்படியோ நாங்க பிடிச்சிட்டோம். பண்டிதரே, நான் இப்ப அர்ஜென்ட்டா போய் ஆகணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஈஷா? நான் சாப்பாடு வச்சிட்டு இருக்கேன். யாரும் இதோ சாப்பிடலன்னா அத்தையோட ஆத்மா எப்படி சாந்தி அடையும்? இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் தான் எல்லாரும் பூஜை பண்ணுவாங்க. ஆனா என் அம்மா உயிரோட தான் இருக்காங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அவங்க இங்க தான் எங்கேயும் என் பக்கத்துல இருக்காங்கன்னு. உன்னோட அம்மா இறந்துட்டா. உன்னோட அம்மா இருக்காளே, இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுட்டு போயிட்டா. உன் அம்மா இந்த குடும்பத்தை பத்தி கவலைப்படல, உன் அப்பாவை பத்தியும் அவ கவலைப்படல. அந்த கடவுள் அவ செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. எவ ஒருத்தி எங்க குடும்ப கௌரவத்தை கெடுத்து செத்தாளோ அப்படிப்பட்டவளுக்காக என் பையன் அவ ஆத்மா சாந்தி அடையணும்னு பூஜை பண்றான். இது பத்தாதா உனக்கு? நீ என்னடானா அவளை உயிரோட கொண்டு வர பாக்குற? இங்க பாரு, இதுக்கப்புறம் மறுபடியும் நீ அவளை பத்தி பேசின நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, புரியுதா? ஒருவேளை அவங்க இறந்திருந்தா எதுக்காக அவங்களோட இதய துடிப்பு எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு? எதுக்காக என் அம்மா உயிரோட தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. என்ன தைரியம் இருந்தா என்னோட பாதுகாப்புல இருந்து நீ தப்பிச்சு போக முடிவு பண்ணிருப்ப. இந்த குலாப் இருக்கானே, அவன் வெறும் மக்களை மட்டும் ஆள்றது இல்ல, அவங்க வாழ்க்கையையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். இனி எப்பவும் உன்னால உன் இஷ்டப்படி வாழவும் முடியாது, அதே மாதிரி சாகவும் முடியாது. உன்னோட தலைவிதி இருக்கே, அது எப்பவும் என் கையில தான் இருக்கு. நான் தான் உன்னோட கடவுள், நான் தான். கடவுள் இவ்வளோ கல்நெஞ்சக்காரரா இருக்க மாட்டாரு. அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள்ல அம்மாவோட திவச பூஜையில நான் கலந்துக்கிறேன். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயமா நான் உங்களை சந்திப்பேன். ஒரு நாள் உங்க முன்னாடி வந்து நிப்பேன். அப்போ என்ன நீங்க கட்டி அணைப்பீங்க. என் சந்தோஷத்தை பறிச்சுட்டு தான் நினைச்சு நீ சந்தோஷப்படுறியா? ஆனா ஒண்ணு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் பொண்ணு உன்னை மண்ணுக்க பாப்பாரு. நீ அவ மேல எவ்வளவு அன்பு காட்டினாலும் சரி, அதே மாதிரி எவ்வளவு நாள் கைதியா வச்சிருந்தாலும் சரி, அதே மாதிரி உண்மைய பொய்யாக்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, ஒன்னு சொல்ற கேளு, கண்டிப்பா உன் முகத்தர கிளியதான் போகுது. அன்னைக்கு உன் கூட இருக்கிற இந்த உறவையும் அப்புறம் இந்த கை விலங்கியும் அறுத்து போட போற பாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட அம்மா எங்கேயும் ஓடி போலன்னு இந்த உலகத்துக்கே சொல்ல போறான். என் அம்மாவோட சரித்திரம் புனிதமானதுன்னு எல்லாருக்கும் நிரூபிப்பா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எங்க அம்மா எந்த தப்பும் பண்ணலன்னு இந்த மொத்த உலகமும் புரிஞ்சுக்க தான் போகுது. எப்படி யாகத்துல இருந்து வர நெருப்பு புனிதமோ அதே மாதிரி எங்க அம்மாவும் புனிதமானவங்க.